இந்த காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆராதனைக்கு வந்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி, பாராட்டுகள். நாம் யோவான் சுவிசேஷத்தில் பல பகுதிகளை எடுத்து நாம் படித்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்கிற பகுதி யோவான் 3வது அதிகாரம் 22 36 வரை நீங்கள் வாசிக்க கேட்டீங்க. மீண்டுமாக நான் உங்களை அந்த வசனத்தினூடே உங்களை நான் நடத்தி செல்ல இருக்கிறேன். எனவே நம்ம இங்கிருந்து போகும்போது கிளியர் பிக்சர் இந்த வசனத்தில் என்ன இருக்கு அப்படிங்கிறது நமக்கு மிக தெளிவாக தெரியும். இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னா, கிரைஸ்ட் மஸ்ட் இன்க்ரீஸ். இயேசு கிறிஸ்து பெருக வேண்டும், கிறிஸ்து பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். கிறிஸ்து பெருகி கொண்டே இருக்க வேண்டும், நான் சிறுகி கொண்டே இருக்க முடியாது, நான் சிரித்து கொண்டே இருக்க வேண்டும். சிரித்து கொண்டே இல்லை, நான் சிறியவனாக மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். இயேசு பெருகி கொண்டே இருக்க வேண்டும், நான் சிறுகி கொண்டே இருக்க வேண்டும். சிறுகி கொண்டு வருது கரெக்டாக தான் வருது. சிறுக வேண்டும். ஓகே, நான் சிறுக வேண்டும் என்று நம்ம பார்க்குறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது. நான் முதல் என்ன செய்ய போகிறேன், எப்போது நான் செய்கிறது போல வசனத்தினுடைய உங்களை நடத்தி செல்ல போகிறேன். அதன் பின்பு 3 முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க போகிறேன். இங்கே 22வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, இதற்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீடர்களும் யூதேயாவின் நாட்டுப்புறத்துக்கு சென்றார்கள். அங்கே இயேசு சிறிது காலம் அவர்களுடன் தங்கி மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து வந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். இதற்கு பின்பு அப்படின்னும் போது யோவான் அதாவது இயேசு கிறிஸ்து செஞ்ச காரியத்தெல்லாம் நமக்கு சொல்லும் போது ஒரு கால கணக்கு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு கால அட்டவணையோடு தான் அவர் எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டே போவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் ஸ்ட்ரிக்டான கிரனாலஜியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்ட்ரிக்டான கிரனாலஜிலாம் கிடையாது. ஆனால் கிரனாலஜி அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது கால அட்டவணை என்று ஒன்று இருக்கிறது. நம்மளை போல் எல்லாம் டேட்லாம் போட்டு அப்படியே 3ஆம் தேதி 3வது மாதம் அப்படின்லாம் போட்டு கிடையாது. பட்டு நாம் பார்ப்பதற்கு ஒரு டைம் லைன், ஒரு கால அட்டவணை நம்ம சுவிசேஷங்களில் பார்க்கிறோம். முக்கியமாக இங்கே யோவானுடைய சுவிசேஷத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து எருசலேமில் இருந்து ஒரு பெரிய பட்டணத்தில் ஊழியம் செய்கிறதுல இருந்து என்ன செய்கிறாருன்னா, யூதேயாவில் இருக்கிற புறப்பகுதிக்கு அவர் செல்வதை நம்ம பார்க்குறோம். கிராம பகுதிகளுக்கு இயேசு கிறிஸ்து சென்று தன்னுடைய சீடர்களோடு கூட தங்கி இருந்து அவர் அங்கு ஊழியம் செய்வதை நாம் இந்த இடத்துல பார்க்கலாம். அவர்கள் இயேசுடைய முக்கியமான ஊழியம் என்ன அப்படின்னா, இங்கு தன்னுடைய சீடர்களோடு கூட தங்கி இருப்பது, அவர்களுக்கு டீச் பண்ணுவது, அவர்களை உருவாக்குவது என்பதை நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, இங்கே மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து வந்தார் அப்படின்றத யோவான் சொல்றாரு. இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு கொடுத்து வந்தாரா அப்படின்னா, இயேசு கிறிஸ்து அல்ல. இயேசு கிறிஸ்துடைய அதிகாரத்துக்கு கீழே, இயேசு கிறிஸ்துடைய மேற்பார்வை கீழே சீடர்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோவான் 4வது அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதன் பின்பு என்ன பார்க்குறோம்னா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை மத மையங்களுக்கு மட்டும் சுருக்கி கொள்ளவில்லை. அதாவது நான் டெம்பிளில் தான் போயிட்டு தேவாலயத்தில் போய் தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன், அல்லது ஜெபாலயத்தில் தான் போயிட்டு நான் பிரசங்கம் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல், இயேசு கிறிஸ்து கிராம பகுதிகளுக்கும் போயிட்டு ஊழியம் செய்வதை பார்க்குறோம். நகர பகுதிகளுக்கும் போயிட்டு இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வதை நம்ம பார்க்குறோம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து தனக்கு கீழே தான் அதிகாரத்தை கொடுத்து சீடர்களை திருமுழுக்கு கொடுக்க வைக்கிறார், ஞானஸ்நானம் கொடுக்க வைக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவே எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கல, யாருக்குமே கொடுக்கல அப்படின்றதான் தெரிகிறது. ஆனால் தனக்கு கீழே உள்ள சீடர்களை வைத்து அவர்களுக்கு அதிகாரத்தை டெலிகேட் பண்ணி பகிர்ந்து கொடுத்து அவர்களை செய்ய வைக்கிறத பார்க்குறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். மினிஸ்ட்ரியில் ஊழியத்தில் எம்பவர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் மக்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். மைக்ரோ மேனேஜ் பண்ணிட்டு இருந்தாலும் பிரச்சனை, மேனேஜ் பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை. அதாவது ஊழியத்துலையும் சரி, எந்த கம்பெனி நடத்தினாலும் சரி, மைக்ரோ மேனேஜ் பண்ணாலும் பிரச்சனை, மேனேஜ் பண்ணாமல் இருந்தாலும் பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து மிக அழகாக இங்கே எல்லாவற்றையும் மேனேஜ் பண்ணுறதை நாம் இங்கே பார்க்க முடிகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 23வது வசனத்துக்கு நீங்கள் போகும்போது, யோவானும் சாலிமுக்கு அருகே இருந்த ஐனோன் என்ற இடத்தில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தான். ஏனெனில் அங்கே தண்ணீர் அதிகமாக இருந்ததுடன் திருமுழுக்கு பெரும்படி மக்களும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தார்கள் என்று நாம பார்க்கிறோம். யோவானும் என்ன செய்தார்னா பேப்டிசம் கொடுத்துட்டே இருக்கார். யோவான் ஒரு புறம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், இயேசு இன்னொரு புறம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். 2 பேருமே சமகாலத்தில்
வெவ்வேறு இடங்கள்ல ஊழியம் செய்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஐயனோடு அப்படிங்கிற இடத்துக்கு போறார். யோர்தான் நதியிலேயே இருந்து பேப்டிசம் கொடுத்துக்கிட்டே இல்லை யோவான் என்ன செய்யறாருன்னா, சரி இன்னொரு இடத்துக்கு போயிட்டு என்ன செய்யலாம், ஊழியம் செய்யலாம், அங்கும் பேப்டிசம் கொடுக்கலாம், ஞானஸ்நானம் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கு போவதை பார்க்கிறோம். ஐயனோன் என்பதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா ஊற்றுகள் என்று பொருள் அரமேய்க்கு பாஷையில. ஸோ அங்கு ஊற்றுகள்லாம் இருக்குது, தண்ணீர் நிறையா இருக்கு. எனவே அங்க போயிட்டு அவர் ஊழியம் செய்வதை பார்க்கிறோம், ஞானஸ்நானம் கொடுப்பதை பார்க்கிறோம். மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டே இருக்கிறார்கள், நிறுத்தவே இல்லை. இயேசு ஒரு புறம் பேப்டிசம் கொடுக்கிறாரு, இயேசுடைய சீடர்கள் கொடுக்கிறார்கள் என்பதற்காக யோவானுக்கு யாரும் வரல அப்படின்னு சொல்ல முடியாது. யோவானுக்கும் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். பல வேளைகளில் நாம இப்படி யோசிக்க கூடாது, இவருடைய ஊழியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னொருத்தர் வருவார் அப்படி யோசிக்க முடியாது. சில வேளை பார்த்தீங்கன்னா நம்மளோடய சேர்ந்து நிறைய பேர் ஊழியம் செய்வார்கள். அவர்களுக்கு நாம இடம் கொடுக்க வேண்டும், அவர்களையும் மதிக்க வேண்டும், அவர்களுக்கு வேண்டியதையும் நாம் என்ன செய்யணும், அவர்களுக்கு உதவியும் நம்ம செய்ய வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் என்று நம்ம பார்க்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இன்றைக்கு இருக்கிற ஊழியங்கள்ல பாத்தீங்கன்னா நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா யோவானுடைய ஊழியம் அப்படின்னா நான் இருக்கும் போதே நீங்க என்ன செய்ய வாங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா யோவானுக்கு நன்றாக தெரியும், நான் ஒரு சிறிய விளக்கு தான். நீங்க யோவான் 5வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்கன்னா அங்கு யோவான் ஒரு விளக்காக எரிகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். அவர் ஒரு சாதாரண விளக்கு தான், ஆனால் இயேசு ஒரு பெரிய வெளிச்சம் என்று நம்ம பார்க்கிறோம். ஸோ பெரிய வெளிச்சம் வரும்போது சின்ன விளக்கு என்ன செய்யணும், நகர்ந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இங்கே ரெண்டு பேருமே ஊழியம் செய்கிறாங்க, எந்த விதமான காம்படிஷன் எதுவும் கிடையாது. ஒப்பிட்டு பார்த்து நீங்க பெரியவங்க நாங்க பெரியவங்க அப்படின்ற எந்த விதமான டிஸ்கஷன் அல்லது காம்படிஷன் எதுவுமே இவங்க மத்தியில் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆண்டவர் ஒரு தனித்துவமான அழைப்பையும் ஞானத்தையும் கொடுத்து ஊழியத்தை செய்ய வைக்கிறார் என்பதை நம்ம பார்க்கலாம். 24வது வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா 24வது வசனத்துல இது யோவான் சிறையில் போடப்படும் முன்னே நடைபெற்றது. ஒரு கால அட்டவணை, அதான் நான் சொன்னேன், ஒரு கால அட்டவணை கொடுக்கிறார். அதாவது மிக தெளிவான கால அட்டவணை அப்படின்னு சொல்லுவோம். தெளிவான அப்படின்னா தெளிவாக தான் இருக்கு, அதாவது ரொம்ப டீடைல்டு கிரனாலஜி கிடையாது. பட் ஒரு பேசிக் கிரனாலஜி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான அந்த கால ஓட்டத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு சில முக்கியமான விவரங்களை இங்கு கொடுக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இங்கே இயேசு கிறிஸ்து யூதேயாவில் உள்ள கிராம பகுதிகளில் புறப்பகுதிகளில் இயேசு ஊழியம் செஞ்ச அந்த காரியம் எப்ப நடந்தது என்றால், யோவான் சிறைபிடிக்கப்படுவதற்கு முன்பாக இது நடந்தது என்பதை பார்க்கிறோம். யோவானும் இந்த இடத்துல நினைச்சாரு, இவர் ஊழியம் செய்வது இந்த டிஸ்கஷன்ல போறது என்ன அப்படின்னா அவர் சிறைபிடிக்கப்படுவதற்கு முன்பாக என்று நாம பார்க்கிறோம். நீங்க மார்க் 1:14 அது வாசிக்கும் போது இப்படி இருக்கு, இயேசு கிறிஸ்து டக்குன்னு எங்க இருந்து ஊழியம் ஸ்டார்ட் பண்றாருன்னா கலிலேயாவில இருந்து ஊழியம் ஸ்டார்ட் பண்ற மாதிரி நமக்கு தெரிகிறது. ஒருவேளை அதெல்லாம் புரிஞ்சுதான் யோவான் அவர் என்ன செய்யறாருன்னா, நானும் ஒரு கால அட்டவணை விவரத்தை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இயேசு என்ன செஞ்சாருன்னா ஊழியம் செஞ்சாரு. எங்க ஆரம்பிச்சாரு? யூதேயாவினுடைய புறப்பகுதியில கிராமங்கள்ல அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார் என்று சொல்லி அவர் சொல்வதாக நம்ம புரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி கிட்டத்தட்ட ஒரு 35 to 40 இயர்ஸ்க்குள்ள எல்லா சுவிசேஷங்களும் எழுதப்பட்டு விட்டது என்பதை நம்ம பார்க்கிறோம். என்ன எழுதப்பட்டிருக்கிறது, என்ன சர்க்குலேஷன்ல இருக்கு, என்ன மக்கள் வாசிக்கிறாங்க அப்படிங்கிறது சீடர்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு, யோவானுக்கும் நிச்சயமாக தெரிந்திருக்கும். எனவே ஒரு சின்ன விவரத்தை இந்த இடத்துல சொருகுகிறார் என்று நாம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது நம்ம பார்க்கிற வேத பகுதி வசனம்னா 25வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். 25வது வசனம், யோவானுடைய சீடர்களுக்கும் சில யூதர்களுக்கும் இடையில் சடங்காச்சார சுத்திகரிப்பை குறித்து விவாதம் ஏற்பட்டது. நம்ம சும்மா இருந்தாலும் யாராவது கேள்வி கேட்பாங்க, நம்மளை வம்புக்கு இழுப்பாங்க இல்லைங்களா? அது போல இங்க என்ன நடக்குது அப்படின்னா, சில யூதர்கள், சில வெர்ஷன்ஸ்ல யூதன் அப்படின்னு இருக்கு, ஆங்கிலத்துல a certain Jew அப்படின்னு இருக்கு. ஆனா நீங்க கிரீக்ல பாத்தீங்கன்னா யூதர்கள் ப்ளூரல்ல தான் இருக்கு. எனவே நம்ம யூதர்கள்னு கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம், அதுல எந்த தப்பும் இல்லை. சோ சில யூதர்களுக்கும் யோவானுடைய சீடர்களுக்கு இடையில சடங்காச்சார சுத்திகரிப்பு அதை குறித்து ஒரு விவாதம் செல்கிறது பார்க்கிறோம். இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பேப்டிசத்தை, ஞான ஸ்நானத்தை ஒரு சடங்காச்சார சுத்திகரிப்பாக ஒரு சிலர் எடுத்துக்கொண்டார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அப்ப
சடங்காச்சார சுத்திகரிப்பு அப்படின்னா அப்கோர்ஸ் இது வந்து சுத்திகரிக்கிறது ஒரு விதத்துல சிம்பாலிக்கா அடையாளமாக. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கும் போது ஆண்டவர் என்ன செய்யறார், அந்த மனம் திரும்புதலை பார்த்து, அந்த ஞானஸ்நானம் இல்ல தண்ணீருக்குள்ள போயிட்டு வரதை வச்சு அல்ல, நாம மனம் திரும்புவதை வைத்து ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆனா ஞானஸ்நானத்தை ஒரு சடங்காக மாற்றி அன்றைக்கு மக்கள் சுத்திகரிப்பு சடங்குன்னு நினைச்சாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதை குறித்து ஒரு விவாதம் இந்த இடத்துல நடக்கிறது. பல வேளைகள்ல நம்ம என்ன ஊழியம் செய்யறோமோ அதை மக்கள் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. என்ன சிலர்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க. ஒரு சிலர் நினைச்சிருக்காங்க, ஓ இவர் வந்து ஃபெமினிஸ்ட் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. நான் ஃபெமினிஸ்டே கிடையாது. ஒரு சிலர் நினைச்சுக்குவாங்க இவர் வந்து லிபரல் தியாலஜியன். நான் லிபரல் தியாலஜியனே கிடையாது. லிபரல் தியாலஜியன்ஸுக்கு நிச்சயமா 100, 200, 500% அகெயின்ஸ்ட் நான். ஆனா நம்ம வந்து இந்த ட்ரெடிஷனலாக பாரம்பரியமா ஒரு காரியத்தை வந்து வியாக்கியானம் செய்து மக்கள் மேல திணிக்கிறாங்கல்ல, அதை வந்து வேண்டான்னு சொல்லும் போது என்ன நினைச்சுவாங்க அப்படின்னா, ஓ இவர் லிபரல் அப்படின்னு நினைச்சுவாங்க. லிபரல்லாம் கிடையாது. அல்ல வேத வசனத்தை ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, நீங்க என்ன நீங்க வந்து யெகோவா விட்னஸா அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா என்னுடைய இதுல சமகால டிரான்ஸ்லேஷன்ல யெகோவான்னு வருது, யெகோவா விட்னஸா அப்படின்னு கேட்டாரு. நோ யெகோவா விட்னஸ்லாம் இல்லை. ஆண்டவருக்கு ஒரு ப்ராப்பர் நேம். இப்ப எனக்கு வந்து ஜோசப் இருக்குல்ல, அது போல ஆண்டவர் அவர் தனக்கு இதுதான் பேருன்னு சொல்ற ஒரு பேர் என்னன்னா யெகோவா. மற்றது எல்லாமே நாம அவருக்கு கொடுக்கிற டிஸ்கிரிப்டிவ் நேம்ஸ், மற்றது எல்லாமே நாம அவருக்கு கொடுக்கிற வர்ணிக்கிற பெயர்களாக இருக்கிறது. ஆண்டவர் வந்து என் பேர் இதுதான் போ அப்படின்னு சொல்லி சொன்ன பேர் என்னன்னா யெகோவா. அதுவும் டிஸ்கிரிப்டிவ் நேம் தான். ஆனா அவர் வந்து சொல்றாரு இது என்னுடைய பெயர் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். எனவே பல இடங்கள்ல த லார்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா ஆங்கிலத்துல, அதுக்கு ஆக்சுவலா அந்த இடத்துல இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா யாஹ்வே அப்படிங்கிற வார்த்தை தான். ஸோ அதனால அப்படியே என்ன செய்யறோம், நம்ம சமகால டிரான்ஸ்லேஷன்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிலர் என்ன நினைக்கிறாங்க, நான் யெகோவா விட்னஸஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. பரவாயில்ல, கேட்டது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். கேட்காம இவர் யெகோவா விட்னஸ் சொல்லிட்டு பிராண்ட் போட்டாங்கன்னு வச்சுங்களேன், லேபிள் போட்டாங்கன்னா என்னது தப்பு. பட் நீங்களாம் அப்படிலாம் நினைக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, பலர் உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, நம்மளை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. இங்க யோவான் ஸ்நானகனையும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க, அவர் செய்யற ஊழியத்தையும் அவங்க வந்து தவறாக புரிந்து கொள்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த இடத்துல ஒரு விவாதம் அந்த இடத்துல வருகிறதையும் நீங்க பார்க்கலாம். 26வது வசனத்துக்கு நாம போகும்போது 26வது வசனத்துல யோவானுடைய டிசைபிள்ஸ், யோவானுடைய சீடர்கள் ஒரு புது விதத்துல அவரை போதகரேன்னு கூப்பிடுறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இயேசுவை வந்து எல்லாரும் போதகரேன்னு கூப்பிடுறாங்க. ஸோ இங்க தன்னுடைய குரு இங்க யோவான் ஸ்நானகருக்கும் போதகரே அப்படிங்கிற அந்த பட்டத்தை கொடுத்து, இது வந்து ஒரு ஹானரிஃபிக் ஒரு டைட்டில் தான். இதை கொடுத்து என்ன செய்றாங்க, அவரை கூப்பிடுறத நம்ம பார்க்கிறோம். அவங்க சொல்றாங்க இயேசுவுக்கு நிறைய கூட்டம் போகுது, இயேசு இன்னொரு இடத்துல ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மிகைப்படுத்தி ஒரு காரியத்தை சொல்றாங்க. 26வது வசனத்தை வாசிங்கன்னா அவங்க சொல்றாங்க போதகரே, யோர்தானுக்கு அக்கறையில் உம்மோடு இருந்த ஒருவரை குறித்து நீர் சாட்சி கொடுத்தீரே. ஞாபகம் இருக்குதா? நீங்க சாட்சி சொன்னீங்கல்ல, இதோ தேவனுடைய ஆட்டுக்குட்டின்னு சொன்னீங்கல்ல, உலகத்தின் பாவத்தை சுமக்கிறவன் சொன்னீங்கல்ல, அந்த ஆளு என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார், எல்லோரும் அவரிடத்தில் போய் கொண்டிருக்கிறார்களே. இப்பதான் நம்ம வாசிச்சோம், யோவானும் ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு, அவர்கிட்ட நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்கன்னு இப்பதான் நம்ம வாசிச்சோம். இந்த அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஆட்கள் இருக்காங்கல்ல, கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்க, அல்லது ஜெலஸா இருக்கிறவங்க, பொறாமைப்படுறவங்க, சில காரியங்களை மிகைப்படுத்தி தான் அவங்க பேசுவாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். எல்லோருமா இயேசுகிட்ட போனாங்க ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு இல்லை. ஒருவேளை அநேகர் போயிருக்கலாம், இவங்களுக்கு வர்றதை காட்டிலும் கொஞ்சம் பேர் அதிகமாக கூட போயிருக்கலாம். ஆனால் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்றத நம்ம பார்க்கிறோம். இந்த டோன் எதை காண்பிக்குது அப்படின்னா, இந்த டோன் இருக்குல்ல, அந்த டோன் வந்து ஒரு பொறாமை, ஒரு கோபம் இருக்கிறத காண்பிக்கிறது. இங்க வந்து செலிப்ரேட் பண்ணல, வாவ் எல்லோரும் இயேசுக்கு பின்னாடி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சொல்ற ஒரு காரியம் இல்லை அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இது உண்மையும் இல்லை என்பதை பார்க்கிறோம். இப்ப யோவான் வந்து தயாராகிறார். எதுக்கு அப்படின்னா உண்மையை சொல்வதற்கு தயாராகிறார். என்ன உண்மையை சொல்றாரு? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து இயேசுவுக்கு எல்லோரையும் காண்பிப்பதற்காக தான் வந்தேன் அப்படின்னு
என்று சொல்வதற்கு அவர் தயாராகுகிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். யோவான் அதற்கு பதிலாக ஒருவர் பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படுவதை மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்கிறேன். பரலோகத்திலிருந்து ஒருத்தருக்கு ஒரு வேலை கொடுக்கப்படலன்னு வச்சுங்களேன், அவர் அதை செய்ய முடியாது. இயேசுவுக்கு அந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, எனக்கு இந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்கு, நான் என் வேலையை செய்கிறேன், இயேசு அவர் வேலையை செய்கிறார் என்று மிக தெளிவாக இந்த இடத்துல சொல்வதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆண்டவர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத நம்ம மறுக்கவே முடியாது. உங்களுக்கு உங்கள் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்ததுக்கான ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நம்ம முடிச்சோம்னா நம்ம போதும், நம்ம வேற யாரை போல இருக்க தேவையில்லை அப்படின்ற அந்த அர்த்தத்துல தான் இந்த இடத்துல யோவான் சொல்றாரு, எனக்குன்னு கொடுக்கப்பட்டது, பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது, தேவனால கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். 28வது வசனத்துக்கு நீங்க போகும்போது இங்கே மிகவும் ஆணித்தரமாக இங்கே யோவான் சொல்றது பார்க்கிறேன். நான் கிறிஸ்து அல்ல, அவருக்கு முன்பாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள். நான் இதை தானே சொல்லிட்டே இருக்கிறேன். முன்னாடியிலிருந்து நான் என்ன சொல்றேன்? நான் கிறிஸ்து அல்ல, இயேசுவுக்கு முன்னோடியாக நான் வந்தவன், இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவதற்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடியிலிருந்து சொல்லிட்டே இருக்கிறேனே, சாட்சியா சொல்லிட்டே இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இயேசுவுக்கு வருகிற புகழை பார்த்து இங்க யோவான் ஸ்நானகன் பயந்தெல்லாம் போல, என்ன நம்மளை டேக் ஓவர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கவே இல்லை. அவரு நீங்க 29வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நான் ஒரு பெஸ்ட் மேன் தான், பிரைட் க்ரூமோட இருக்கிற ஒரு பெஸ்ட் மேன் தான், அவருடைய ஃப்ரெண்டு தான், நான் பிரைட் க்ரூம் கிடையாதுன்னு சொல்றாரு. நான் பிரைட் க்ரூம் கிடையாது. ஒருத்தர் மணவாளன் இருக்கிறாரு, அங்க நின்று இருக்காரு, இன்னொருத்தர் பெஸ்ட் மேன் போயிட்டு மணவாளன் மாதிரி அங்க ஆக்ட் பண்ணாருன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மணவாளனுக்கு தண்ணி கொஞ்சம் கொண்டு வர முடியுமா? ஓகே, தான் கொண்டு வந்தாரு. ரொம்ப இதாக இருக்கு, டயர்டாக இருக்கு, ஜூஸ் எல்லாரும் ஜூஸ் குடிக்கிறாங்க, நமக்கு கொஞ்சம் அதுக்கு தான் என்னது அங்கே இருக்கிறார், உதவி செய்யறதுக்காக தான் அங்கே அந்த பெஸ்ட் மேன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். யோவான் ஸ்நானகனுடைய வேலை என்னன்னா மக்களை இயேசுவிடத்திலே கொண்டு வருவது. அந்த வேலையை மிக தெளிவாக அவர் செய்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சொல்லிட்டு அவர் சொல்றாரு 30வது வசனம் தான் கீவேர்டு அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அவரோ மிகுதிப்பட வேண்டும், நானோ குறைந்து போக வேண்டும். அவரோ மிகுதிப்பட வேண்டும், நானோ குறைந்து போக வேண்டும் என்று அவர் சொல்ல. இன்னும் குறைஞ்சு போகணுமா? பரவாயில்ல. சீன்லே இல்லாம போகணுமா? அதுவும் பரவாயில்லதான். சீன்ல இல்லாம போனாலும் பரவாயில்ல. ஆனா அவர் தான் என்ன செய்யணும்? ஜொலிக்க வேண்டும். அவர் தான் பெரியவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். நான் குறைந்து போக வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய சித்தமே. ஆண்டவருடைய டிசைன். நான் குறைந்து போறேன் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய ஃபெயிலியர் கிடையாது. நீங்க ஒரு இடத்துல போய் ஊழியம் செஞ்சு வரீங்க, அங்க மக்கள்லாம் ஒரு 10 வருஷம் கழிச்சு உங்களை மறந்துடுறாங்க. ஆனா இயேசுவை மட்டும் பிடித்துக் கொள்கிறார்கள் என்றால் you have succeeded. நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஊழியம் செஞ்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்க 10 வருஷம் கழிச்சு உங்களையே பிடிச்சிட்டு இருக்காங்க, இயேசுவை பிடிச்சிக்கல அப்படின்னா நீங்க வெற்றிகரமாக ஊழியம் செய்யவில்லை என்று அர்த்தம். ஸோ இதை தான் இந்த இடத்துல மிக தெளிவாக யோவான் ஸ்நானகன் சொல்வதை நாம பார்க்கிறோம். 31 32 வரைக்கும் சொல்லும்போது சொல்றாரு, ஏன் இயேசு பெரியவராக இருக்கிறார்? நான் இந்த பூமியிலிருந்து வந்தேன், ஆனா இயேசு என்ன செஞ்சாரு? பரலோகத்திலிருந்து வருகிறார். அவருடைய சாட்சி, அவருடைய வெளிப்பாடு, அவர் சொல்லும் காரியம், பரலோகத்திலிருந்து வந்தவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் பார்த்தது கேட்டது, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை அவர் ஃபர்ஸ்ட் ஹேண்டா என்ன செய்றார்? நமக்கு சொல்லுகிறார். நான் இந்த பூமியிலிருந்து வந்த ஒரு நபர் என்று சொல்வதை பார்க்கிறோம். 31 மேலிருந்து வருகிறவர் எல்லோருக்கும் மேலானவராகவே இருக்கிறார். கீழே பூமியிலிருந்து வருகிறவனோ பூமிக்கே சொந்தமாய் இருக்கிறான். அவன் பூமிக்குரிய காரியங்களை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவரோ எல்லோரிலும் மேன்மையானவராகவே இருக்கிறார். ஒருத்தர் என்கிட்ட பேசியிருந்தார், அமெரிக்கா பத்தி பேசிட்டு இருந்தார். அது சொல்ல நான் செக் பண்ணி பார்த்தபோது சில விவரங்கள்லாம் அந்த மாதிரி இல்லை. அப்ப அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தவங்கிட்ட நான் கேட்டேன், அப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே அப்படின்றாங்க. அமெரிக்காவிலேயே வாழ்றவங்கிட்ட கேட்டதான் என்ன செய்யும், நமக்கு நல்ல விவரங்கள் தெரியும். அதை தான் அவங்க சொல்றாரு. நான் அமெரிக்காலாம் போல, யோவான் சொல்றாரு, அங்கெல்லாம் போல, நான் இந்த ஊருக்காரன், நான் இந்த ஊர் காரியத்தை தான் நான் சொல்வேன். அவர் அங்கிருந்து வந்தவர். அமெரிக்கா ஹெவன் நினைச்சிடாதீங்க. ஓகே, அமெரிக்காவில் இருந்து வந்தவர் எப்படி அந்த காரியத்தை அந்த நாட்டை பத்தி சொன்னா ஆத்தன்டிக்கா இருக்குமோ, அது போல பரலோகத்திலிருந்து வந்தவர் அவர் சொல்லும் காரியம் என்னன்னா ஆத்தன்டிக்கான சாட்சி, மிக மிக உண்மையான சாட்சி அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். அடுத்து நீங்க 33 34 வாசிக்கும் போது அங்க யோவான் ஸ்நானகன் சொல்கிறார், 33 34, அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறவர்களோ இறைவன் உண்மை உள்ளவர் என்று
உறுதிப்படுத்துகிற இறைவன் உண்மை உள்ளவர் என்று உறுதிப்படுத்துகிறார்கள். யாரெல்லாம் இயேசுடைய சாட்சியை ஏற்றுக்கொள்கிறார்களோ, இயேசு என்ன சொல்றாரோ, இயேசுடைய உபதேசம், இயேசுடைய பிரசங்கம், இயேசுடைய வெளிப்பாடு, அவரை அந்த வெளிப்பாட்டை நம்புகிறவர்கள் என்ன செய்றாங்கன்னா ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 34 நீங்க வாசிக்கும் போது, இறைவனால் அனுப்பப்பட்டவரோ இறைவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், ஏனெனில் இறைவன் அவருக்கு ஆவியானவரை அளவென்று கொடுத்திருக்கிறார். ஏன் இயேசு என்ன காட்டிலும் பெரியவர்? அவர் பரலோகத்திலிருந்து வந்தவர். ஏன் இயேசு என்ன காட்டிலும் பெரியவர்? அவருக்கு ஆண்டவர் பிதாவானவர் அளவில்லாத ஆவியை கொடுக்கிறார். உங்களுக்கு எனக்கு கிடையாது. சிலர் இப்படி வாசிக்கிறாங்க, அதாவது ஆண்டவர் நமக்கு அளவில்லாத ஆவியை கொடுக்கிறார். ஆவியை கொடுக்கிறார், நிச்சயமாக ஆண்டவர் ஆவியை நமக்கு கொடுக்கிறார். ஆனா இயேசுவுக்கு அளவில்லாமல் கொடுக்கிறார், அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். அளவில்லாத வல்லமை அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதை குவாலிஃபை பண்றார். நீங்க தொடர்ந்து வாசிக்கும் போது நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதை குவாலிஃபை பண்றாரு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, தீர்க்கதரிசிகள், எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அதுல ஒருத்தர் யாருன்னா யோவான் ஸ்நானகர். அவரையும் சேர்த்துதான் எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் ஆண்டவர் ஆவியை கொடுத்தாரா? எஸ். ஆனா அது ஒரு வரம்புக்கு உள்ள வல்லமை தான். ஆனா இயேசுவுக்கு இருக்கிற வல்லமை அளவில்லாத வல்லமை. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு இருக்கிற அந்த ஆவியின் பலம் அளவில்லாத பலம் என்பதை நாம பார்க்கிறோம். அருமையானவர்களே, 35வது வசனத்துல 35ல என்ன பார்க்கிறோம்னா, the father loves the son and entrusts everything to him. இதை இன்னும் குவாலிஃபை பண்றாரு. 35வது வசனத்துல அவர் சொல்றது, இறைவனின் மகனில் விசுவாசமாய் இருக்கிறவர் எவரோ. 35வது வசனம், பிதா மகனை நேசிக்கிறார், அவர் எல்லாவற்றையும் மகனுடைய கைகளில் ஒப்படைத்திருக்கிறார். அதிகாரம் அப்படின்னு பேசணும்னா தன்னுடைய சீடர்களை பார்த்து யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, எனக்கு அதிகாரமே இல்லை. ஆனா எல்லா அதிகாரத்தையும் பிதாவானவர் என்ன செய்றார் அப்படின்னா இயேசுடைய கரத்துல கொடுத்து விட்டார் என்பதை பார்க்கிறோம். வரம்பில்லாத ஆவியின் பலம், எல்லா அதிகாரமும் அவருடைய கரத்துல இருக்கு. அவர்தான் மேல இருந்து வந்தவர், நான் கீழே இருந்து வந்த ஆளு. எனவே அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்று சொல்வதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா 36வது வசனத்துல சொல்கிறார், இந்த இறைமகனில் விசுவாசிக்கிறவர்கள் எவரோ அவருக்கு நித்திய ஜீவன் உண்டு அப்படின்னா இப்பயே நமக்கு இருக்கு நித்திய ஜீவன். ஆனா இன்னொரு மட்டத்துல, முழுமையான மட்டத்துல நாம வருங்காலத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம். ஆனா இப்பயே நித்திய ஜீவன் உண்டு. யாருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ, விசுவாசிக்கிறா என்ன, யாரெல்லாம் அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவரை நம்புகிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. மற்றவர்கள் மீது தேவனுடைய கோபம் இருக்கும் என்று சொல்லி இந்த இடத்துல முடிக்கிறத பார்க்கிறோம். கீழ்ப்படியாதவர்களுக்கு அவர்கள் மேல ஆண்டவருடைய கோபம் இருக்கும் என்பதை சொல்லி முடிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, 3 முக்கியமான காரியங்களை உங்களோட இந்த காலை வேளையில் நான் பகிர்ந்து கொள்ள போறேன் இந்த வசனங்களை வைத்து. முதல் காரியம் என்ன அப்படின்னா, மேக்கிங் டிசைபிள்ஸ் இஸ் சென்ட்ரல் டு எவ்ரி மினிஸ்ட்ரி. ஒவ்வொரு ஊழியத்துக்கும் மையமானது என்னன்னா சீடர்களை உருவாக்குவது தான். ஃபேன்ஸ் கிடையாது. We are not in the business of developing fans for Christ. Church is not a fan club. சபை அப்படிங்கிறது இயேசுவுடைய ரசிகர்கள் கூட்டம் அல்ல, ரசிகர்கள் மன்றம் அல்ல. அதே போல இயேசு கிறிஸ்து தனக்கு ரசிகர்களை உருவாக்கும்படியாக இந்த உலகத்தில் வரவில்லை. இயேசு எதற்காக வந்தார் என்றால் சீடர்களை உருவாக்கும்படியாக வந்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளை கொடுத்த போது என்ன சொன்னார்னா, உலகம் முழுவதும் போய் பிரசங்கம் பண்ணுங்க, டீச் பண்ணுங்க, எல்லோரும் என்ன செய்ய, என்னுடைய சீடர்களாக சகல ஜாதிகளையும், சகல இன மக்களை, ஜாதிகள் அப்படின்னா இன மக்கள், எத்தனை குரூப்ஸையும் என்ன செய்ய, என்னுடைய டிசைபிள்ஸாக சீடர்களாக மாற்றுங்கள் என்று இயேசு சொன்னார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து யூதேயாவினுடைய கிராம பகுதிகளில் தன்னுடைய சீடர்களோடு அவர் இருந்து அவர்களை டெவலப் பண்ணுவதை நாம பார்க்கிறோம், அவர்களை உருவாக்குவதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, உறவு இல்லாமல் சீடத்துவம் கிடையாது. உறவு இல்லாமல் சீடத்துவம், நான் உங்களோட பழகாம பேசாம நான் உங்களுக்கு வேலை மட்டும் கொடுத்துட்டே இருக்கேன்னு வச்சுங்களா, நீங்க என்கிட்ட பேசவே முடியல அப்படின்னா நான் உங்களை ஒரு நாளும் சீடர்களாக மாற்றவே முடியாது அப்படிங்கிறத பார்க்கிறோம். உண்மையான சீடத்துவம் எதையெல்லாம் சார்ந்திருக்கு அப்படின்னா, லேர்னிங், கற்றுக்கொள்வது. இன்னும் நான் ஒரு படி போய் என்ன சொன்னா, இட் இன்வால்வ்ஸ் லேர்னிங், அன்லேர்னிங் அண்ட் ரீலேர்னிங். இதுல எல்லாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா, கற்றுக்கொள்வது, கற்றதை களைவது, மறுபடியும் கற்றுக்கொள்வது, இது எல்லாமே இதுல அடங்கி இருக்குன்னு பார்க்கிறோம். ரிஃப்ளெக்ஷன்,
சிந்திக்கிறது அடங்கியிருக்கு. உட்கார்ந்து யோசிக்கிறது. இது எப்படி வருது? மெடிடேட் பண்றது, வேத வசனத்தை மெடிடேட் பண்றது, தியானிக்கிறது, யோசிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்புறம் கிளாரிஃபிகேஷன். பாருங்க, சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து போயிட்டு கேட்கறாங்க, இந்த இது 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 இந்த ஓமைக்கு என்ன அர்த்தம்னு கேட்கறாங்க. இந்த ஓமைக்கு என்ன அர்த்தம்னு கேட்கறாங்க. கிளாரிஃபிகேஷன். எங்க கணக்கு டீச்சர் வந்து டீச் பண்ணிட்டு கேட்பாங்க, ஏதாவது கேள்வி இருக்கா? ஆனா ஆளா இல்லைன்னு. உனக்கு கேள்வி இருக்காது, ஏன்னா உனக்கு புரியல, ஏன்னா நான் கணக்கு புள்ளி கிளாஸ்ல. ஆளா சொல்லுவேன் இல்லை அப்படின்வேன். புரியலன்னா நம்ம கேட்கலாம். ஆண்டவர் வந்து நம்ம கணக்கு டீச்சர் கிடையாது, இங்கிலீஷ் டீச்சர் கிடையாது. டீச்சருங்களா நிறைய பேர் இங்கே இருக்கீங்க. கோவமெல்லாம் படமாட்டார், சொல்லுவார், சொல்லி தருவார். அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நமக்கு எவ்வளவு எவ்வளவு நல்ல கொஸ்டின்ஸ் வந்து வருது யோசிச்சு பாருங்க. ஏன் கொஸ்டின்ஸ் வரல தெரியுமா? டீப்பா சிந்திக்கிறது இல்லை, இதை தாண்டி சிந்திக்கிறது இல்லை. எதை தாண்டி சிந்திக்கிறது இல்லை? ஆண்டவர் கண்ணீரை துடைப்பார், ஆண்டவர் வந்து பணத்தெல்லாம் கொடுப்பாரு, ஆண்டவர் வந்து சாபத்தை போக்குறாரு. சாபம்னா என்ன சிந்திக்கிறோமா? என்னென்ன சாபம்லாம் இருக்கு அப்படின்னு சிந்திக்கிறோமா? சாபம் ஏன் வந்துச்சுன்னு சிந்திக்கிறோமா? இன்னும் அதை கொஞ்சம் டீப்பா இறையியல் கருத்துக்களை நம்ம சிந்திக்கிறோமா? இல்ல. என்னைக்கு நம்ம சிந்திக்கிறோமோ அப்ப நமக்கு கேள்விகள் வரும். எப்ப கேள்விகள் வருதோ அந்த கேள்விகளோட நம்ம திரும்ப வேத புஸ்தகத்துக்கு போகும்போது வேத புஸ்தகம் நமக்கு பதில் சொல்லும் அப்படிங்கறத பார்க்கிறோம். இட்ஸ் an interactive process. இது நம்ம வேதத்தோட ஈடுபடும் ஒரு காரியம் அப்படிங்கறத பார்க்கிறோம். அருமையானவர்களே, mature believers must move beyond surface. எல்லா முதிர்ச்சி அடைந்த விசுவாசிகளும் மேலோட்டத்தை தாண்டி போக வேண்டும். மேலோட்டத்தை தாண்டி போன எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? நம்ம ஆண்டவரை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு பைபிள்ல உள்ள காரியங்கள், தேவனை குறித்த காரியங்கள் எவ்வளவு இருக்கு தெரியுங்களா? ஒரு சின்ன சின்ன விவரங்கள் கூட நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. ஆனா அந்த விவரங்கள் பலவேளை நமக்கு தெரியறதில்லை. ஏன் அப்படின்னா நம்ம கேள்வி கேட்கறது இல்லை, நம்ம சிந்திக்கிறது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னார், இயேசு கிறிஸ்து கிளாரிட்டி கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து அவர்களை பிரசங்கம் பண்ணும்படியாக, சுகமளிக்கும்படியாக, பிசாசுகளை துரத்தும்படியாக, மக்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக அவர்களை அனுப்பினார் என்று வேதவசனத்தில் வாசிக்கிறோம். உங்களை என்னைய ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதுக்கு? இப்படி எல்லாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்வதற்காக அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 5000 பேருக்கு அவர் ஆகாரம் கொடுத்த போது அந்த ஹோல் பேங்க்வெட், அந்த விருந்துன்னு தான் நான் சொல்லுவேன், நல்ல சாப்பாடு கிடைச்சிச்சு எல்லாருக்கும். அந்த பந்தியை எல்லாம் ஆயத்தப்படுத்துறதுக்கு அவர் சீடர்களை உபயோகப்படுத்துறதை நம்ம பார்க்கிறோம். பல வேளைகளில் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு இருந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிதலை அவர் கரெக்ட் பண்றாரு, கண்டிக்கிறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கடைசியாக இயேசு சொல்றார், உலகம் எங்கும் போய் பிரசங்கம் பண்ணுங்க, டீச் பண்ணுங்க, பேப்டிசம் கொடுங்க, எல்லா ஜாதிகளையும் எல்லா மக்களையும் என்ன செய்யுங்க, என்னுடைய சீடர்களாக மாற்றுங்கள் என்று சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நம்ம கேள்வி கேட்கிறோமா? யாரையாவது ஒருத்தவங்களை நம்ம டிசைபிள் பண்றோமா? யாரையாவது ஒருத்தவங்களை நாம இயேசுவை போல மாறுவதற்கு உதவி செய்யறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து 12 பேரை சூஸ் பண்ணாரு. 3 பேர் மேல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணாரு. ஆனா நிறைய கூட்டம் அவருக்கு பின்னாடி தான் வந்துச்சு. ஆனா அந்த 12 பேர் என்ன செஞ்சாங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு, உயிரோடு எழுந்த பின்பு உலகத்தை கலக்குகிறவர்களாக மாறினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். நம்ம யோசிக்க கூடாது 12 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. 12 பேர் தான், அங்கிருந்து தான் எல்லாமே வருது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்னர் சர்க்கிள் 3 பேர் இயேசு ரொம்ப நேரம் அவங்களோட செலவு பண்ணாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். நான் இந்த பட்டணத்தையே டிசைபிள் பண்ண முடியுமா? ஒரு ஆளா? இல்லை. நீங்க தான் பண்ண முடியுமா? கிடையாது. நீங்களும் நானும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கை டைம்லேயே ஒரு 12 பேரை மட்டுமே டிசைபிள் பண்ணியிருந்தாவே போதும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர்களை நல்ல வேத வசனத்தில் வேரூன்றி வர செய்து, அப்புறம் நல்ல டீப்பா பிப்ளிக்கலா சிந்திக்கிறவர்களாக, இயேசுவை போல இருக்கிற நபர்களாக, எல்லாரும் நம்ம பெர்ஃபெக்ட்டா மாற போறோம்னு சொல்ல, அந்த வாஞ்சை, நான் இயேசுவை போல இருக்கணும், அதான் என் வாழ்க்கையில முக்கியமான காரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைராக்கியத்தோட இருக்கிறவர்களாக நம்ம மாற்றணும்னா போதும். 12 பேரை மாற்றணும்னா போதும். 80 வருஷம் வாழ்ந்தோம்னா ஒரு 12 பேரை மாற்றணும்னா போதும். நான் குறைவா சொல்றேன் அப்படின்ட்டு நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா அது கூட செய்யாம இந்த உலகத்தை விட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 12 பேரை மாத்தினா போதும். செய்யலாமா? நம்ம யோசிக்கலாமா? பிளான் போடலாமா? இயேசு கிறிஸ்துடைய உண்மையான ஊழியம், அதாவது ஊழியத்தினுடைய கோர் என்ன அப்படின்னா டிசைபிள் மேக்கிங். இயேசு கிறிஸ்து இவர்களை அழைத்தது எதுக்காக? நீங்க எல்லாம் வந்து கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்க,
3 வருஷம் படிப்பு, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பேச்சுலர்ஸ் டிகிரி கிடைக்கும். அதுக்காக இல்லை, தன்னோடு கூட இருப்பதற்காக, இயேசுகிட்ட இருந்து கற்றுக்கொள்வதற்காக அவர் வந்து தன்னோடு கூட வைத்திருந்தார் என்பதை நம்ம பார்க்குறோம். டிராவல் பண்ணாங்க. இப்போ நம்ம அப்படி செய்ய முடியாமல் இருக்கலாம். நம்ம எல்லோரும் என்ன செய்ய டிராவல் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்க முடியாது துறவிகள் போல. அப்படி நான் சொல்ல. நான் அட்லீஸ்ட் நம்ம என்ன செய்யணும், அப்பப்போ மீட் பண்ணும்போது, கிரிக்கெட் விளையாடும் போது கூட நம்ம டிசைபிள் பண்ணலாம். கிரிக்கெட் விளையாடும் போது டிசைபிள் பண்ணலாம். பேட்மிண்டன் விளையாடும் போது, அல்லது பேசும்போது, டீ குடிக்கும் போது, ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடும் போது, நம்ம உட்காந்து சும்மா பேசும்போது கூட என்ன செய்யலாம், டிசைபிள் பண்ணலாம். டிசைபிள்ஷிப்பை வந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பண்ணோம்னா அது வந்து நமக்கு பர்டனா இருக்கும். ஆனா டிசைபிள்ஷிப்பை வாழ்க்கையின் ஒரு காரியமாக, அங்கமாக, அம்சமாக வைத்துக் கொண்டோம் என்றால் அது பாரமாகவே இருக்காது. ஏன்னா நம்ம அதுக்கு பிளான் பண்ணவே இல்லை, பிளான் பண்ணல. ஏன்னா அது பார்ட் ஆஃப் லைஃப் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து வந்து மக்களை தன்னுடைய சீடர்களோடு கூட நேரம் எடுப்பதை பார்க்கிறோம், அவர்களை உருவாக்குவதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதனால தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி 2000 வருஷத்துக்கு அப்புறம் கூட இன்னைக்கு வந்து சபைகள் பெருகி கொண்டே இருக்குது. இட்ஸ் நாட் பயாலஜிக்கல் growth, இட்ஸ் நாட் பயாலஜிக்கல் growth. இன்னைக்கு வந்து ஃபேமிலி பிளானிங்க ரொம்ப கண்டிப்பா ஃபாலோ பண்றவங்க கிறிஸ்டியன்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ஆனாலும் பயாலஜிக்கல் growth கிடையாது. நம்ம அதாவது கிறிஸ்தவத்திலிருந்து யாராவது வெளில போறதா நம்ம தலையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்றோமா? இல்லை யாராவது இனி நான் சர்ச்சுக்கெல்லாம் வரல, அவ்வளோதான், இனி நான் என்ன செய்ய போறேன், நான் வந்து வேற ஏதாவது நான் பின்பற்ற போறேன் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம், தலையை வெட்டிடுவேன், உன்னை வந்து கிறிஸ்தவத்துக்குன்னு ஒரு கோட் இருக்கு, அதில் வச்சு உன்னை வந்து நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு நம்ம சொல்றோமா? சொல்றது இல்லை. நம்ம என்ன செய்யறோம், நம்ம என்ன பண்ண முடியும் பாஸ்டர், நம்ம ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறோம். எவ்வளவு ஃப்ரீடம் பாருங்க, எவ்வளவு ஃப்ரீடம் பாருங்க. இவ்வளவு ஃப்ரீடத்தை சில தேசங்கள்ல, கட்டுப்பாடு இருக்கிற தேசங்கள்ல கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்த நாள் நிறைய பேர் கோடி கோடியாக மக்கள் இயேசுகிட்ட வருவாங்க. அதனாலதான் பைபிள் வந்து ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான புக்கு. என்ன அப்படின்னு கேட்டா, தேவனுடைய வார்த்தை வேத புஸ்தகத்துக்கு எதிராக மக்கள் நின்றது போல, கிழித்தது போல, எரித்தது போல, இது ஒண்ணுமே இல்லாம ஆக்கணும்னு அப்படின்னு சொன்னது போல வேற எந்த புஸ்தகமும் சொன்னதே கிடையாது. சொன்னாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, உயிரோட வைக்க மாட்டாங்க, உயிரோட வைக்க மாட்டாங்க. நம்ம என்ன செய்யறோம், நம்ம ஜெபம் பண்ணலாம். என்ன செய்யறது, ஜெபம் பண்ணலாம். ஆனாலும் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா அன்பின் மூலமாக இழுத்துக்கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 2000 வருஷத்துக்கு அப்புறமும் சபை வளருது. மதத்தை பத்தி பேசல, சீடர்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படின்னா நமக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் வரணும். ஏன் அப்படின்னா இயேசு அன்னைக்கு அந்த மக்கள் மேல இன்வெஸ்ட் பண்ணார், டைம் இன்வெஸ்ட் பண்ணார், அவர்களோடு கூட இருந்தார், அவர்களை உருவாக்கினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கே ஏதோ மறைக்குது ஒரு சின்ன பிளாக். அவாய்ட் ஜெலசி அண்ட் காம்படிஷன். பொறாமையையும் போட்டி மனப்பான்மையும் நாம புறந்தள்ள வேண்டும், தவிர்க்க வேண்டும். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். How many of you believe, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க உங்களை ஆண்டவர் தான் அந்த உலகத்தில் கொண்டு வந்தார்னு சொல்லிட்டு? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு ஆண்டவர் தனித்துவமான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார், உங்களுக்கு ஆண்டவர் ஒரு தனித்துவமான நோக்கத்தை வச்சிருக்கிறார், உங்களுக்கு ஆண்டவர் தனித்துவமான வேலையை இந்த உலகத்தில் வச்சிருக்காரு. அது வேற யாரும் செய்ய முடியாது. செய்யறதுக்காக ஆண்டவர் அழைக்கிறார். உங்களுக்குன்னு ஒரு வேலையை அவர் வச்சிருக்காரு, எனக்குன்னு ஒரு வேலையை வச்சிருக்காரு. அப்படின்னா நான் யாரோடும் என்ன வந்து கம்பேர் பண்ணவே தேவையே இல்லை. ஏன்னா ஆண்டவர், இதை நினைச்சு பாருங்க, அப்படி ஆண்டவர் எனக்குன்னு ஒரு பிளான்லாம் பண்ணி என்ன இந்த உலகத்தில் கொண்டு வந்து எனக்கு ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்து, வேலை இல்லைன்ற பஞ்சமே கிடையாது. ஆண்டவர் நமக்கு ஒரு வேலையை கொடுத்து ஒரு நோக்கத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு ஆண்டவர் என்னை பத்தி சிந்திச்சிருக்கிறார் அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானகனும் இயேசுவும் சைட் பை சைடா அவங்க ஊழியத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். யோவான் வந்து நல்ல ஸ்ட்ராட்டஜிக்கா திங்க் பண்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க தண்ணி அதிகமா இல்லை, நம்ம இன்னொரு இடத்துக்கு போகலாம். வெரி குட். நம்ம திங்க் பண்ணலாமா, நல்ல திட்டம் போடலாமா? டெஃபினெட்லி திட்டம் போடலாம். இயேசு கிறிஸ்து என்ன செய்யறாரு, நகரத்தில் ஜெருசலேமை விடலாம், இப்போ நம்ம என்ன செய்வோம், ஒரு கிராமத்துக்கு போகலாம். சூப்பர். இயேசு கிறிஸ்து நல்லா சூப்பரா பிளான் போடுறார். எங்கெங்க அவர் போவாரோ அங்க பாத்தீங்கன்னா 2 பேரா தன்னுடைய சீடர்களை அனுப்புறார். சூப்பரா ஸ்ட்ராட்டஜிக் பிளான்,
சூப்பரா பிளான் போடுறாரு, தப்பே கிடையாது. ஆனா 2 பேரும் ஒருத்தவங்களுக்கு உதவிதான் செய்யறாங்களே ஒழிய அவர்கள் போட்டியா எழும்பவே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். எத்தனை சர்ச்சு நம்ம பட்டணத்துக்கு வந்தா நல்லா இருக்கும் சொல்லி நினைச்சு பாருங்க. 35 லட்சத்துக்கு மேல இருக்கிறாங்க நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நினைக்கிறேன். 35 லட்சத்துக்கு மேல நம்ம இந்த அதாவது கார்பரேஷன் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 15 லட்சத்துக்கு மேல ஒரு 17 லட்சம் அப்படி இருப்பாங்க நான் நினைக்கிறேன். யாராவது தப்பா சொன்னா நீங்க கரெக்ட் பண்ணலாம். இது வந்து முன்ன பின்ன போகலாம். 17 லட்சத்துல இருந்து 17 லட்சம். 17 லட்சத்துக்கு ஒவ்வொரு சபைக்கும் ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். எல்லாரும் இப்போ கிறிஸ்டியனா மாறுறாங்க, ஆண்டவர்கிட்ட வந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? நான் என்ன செய்வேன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் வேலையை விட்டு ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்துருங்க, எல்லாம் ஊழியம் செஞ்சுங்கன்னு சொல்லியிருப்பேன் நான். இடம் கொள்ளாது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? ஓ, ஒருத்தர் வந்துட்டாராம், இந்த பட்டணத்துல பாஸ்டர் வந்துட்டாரா, என்ன பண்றதுன்னு தெரியல, அவர் ஏன் இங்கே வராரு? ஓ, லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. நான்லாம் நார்த் இந்தியாவில் இருக்கும்போது பாஸ்டருங்க யாராவது அம்பாலாக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு போயிட்டு வீடெல்லாம் பார்த்து கொடுத்து கேஸ் சிலிண்டர்லாம் அரேஞ்ச் பண்ணி நீங்க செட்டில் ஆகுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு நாளும் அவர்களை த்ரெட்டா நான் பார்த்ததே கிடையாது. இன்று வரைக்கும் நான் யாரையும் த்ரெட்டா பார்க்கறதே கிடையாது. பிகாஸ் நோபடி கேன் த்ரெட்டன் மீ. என்னை யாரும் த்ரெட்டனும் பண்ண முடியாது. எப்போ நான் எனக்கு கொடுத்த வேலையை நான் முடிக்கிறேனோ அப்போ ஆண்டவர் என்னை வாப்பா அப்படின்னு சொல்லிடுவார். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் போகிறதுக்கும் பிளான் பண்ண தேவையில்லை, அது அவர் பார்த்துக்குவார். நான் இப்போ என்ன செய்யலான்றது பிளான் பண்ணால் போதும். ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னு நான் யாரோடையும் கம்பேர் பண்ண தேவையே இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அருமையானவர்களை, பொறாமை நம்மை அழித்து விடும் அப்படிங்கிறத பாருங்க. காம்படிஷன், அன்ஹெல்தி காம்படிஷன், நம்ம ஆரோக்கியமற்ற ஒரு போட்டி மனப்பான்மை நம்மை கொன்றுவிடும் என்பதை நம்ம பார்க்குறோம். அப்படி இந்த போட்டி மனப்பான்மையோட பொறாமையோட இருக்கிறவங்களாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க அடிக்கடி? They are growing more than us. Lots of people are going there. அவங்க நம்மளை காட்டிலும் பயங்கரமா வளர்ந்துட்டே இருக்கிறாங்க தெரியுங்களா? நிறைய பேர் அங்க போறாங்க தெரியுங்களா? ஏன் அவங்க மினிஸ்ட்ரி இப்படி வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே பேசிட்டு இருப்பாங்க. The kingdom of God is not about how many people are in your church. உங்க சபையில எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கறதை பொறுத்து தேவனுடைய ராஜ்யம் அல்ல. தேவனுடைய ராஜ்யத்தை எதுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து கம்பேர் பண்றாருன்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு சின்ன கடுகு அது என்ன செய்யுது? பெருசா வளர்ந்து 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 வந்து பெரிய மரமாயிருது. ஒரு சின்ன புளிப்பு ஒரு மாவுல அது என்ன செய்யுது? சின்னதா வளர்ந்து 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 அதை வளர வைக்கிறது யார் அப்படின்னா ஆண்டவர். நான் சபையை கட்டவே முடியாது. Jesus said I will build my church and the gates of hell will not prevail against it. நான் சபையை கட்ட முடியாது. எந்த சபையை கட்ட முடியாது? இந்த சபை எந்த சபையை கட்ட முடியாது. இயேசு கிறிஸ்து தான் சபையை கட்டுகிறவர். சபை வந்து அவருக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவர் கட்டுவதனால பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, நிறைய பேர் ஆண்டவர் வந்து என்ன செய்ய வச்சு சொல்றாரோ அதை செய்யாதனால தான் பிரஷர்ல இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க. அவரை போல இருக்கணும், இவரை பரிசெல்லாம் கடன்லாம் வாங்கி ஊழியம் செஞ்சு பண பிரச்சனைக்குள்ள போயிட்டு தேவையில்லை. கடன் வாங்கி ஊழியம் செய்யறது நான் நினைக்கிறேன் அது வந்து ஒரு இட்ஸ் a shame to God. கடன் வாங்கி மீட்டிங்லாம் போட்டு அந்த காலத்தில் பண்ணுவாங்க, இப்போ பண்றாங்களா என்னன்னு தெரியல. கடன்லாம் வாங்கி இட்ஸ் a shame to God. உங்க ஊழியம் வந்து என்னுடைய ஊழியம் என்ன கடன்ல போடுதுன்னு வச்சுங்களா. அதனால தான் நம்ம சர்ச் பில்டிங்குள்ளே போகாமல் இருக்கிறோம். நிறைய பேர் சொன்னாங்க உங்களுக்கு தருவாங்க இதெல்லாம். எனக்கு நல்ல அட்வைசஸ்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. பிரதர் எஸ்கே சொல்லுவார், பாஸ்டர் ஸ்ட்ரெஸ்ஸே வேண்டாம் பாஸ்டர், நல்ல அட்வைசஸ் கொடுத்துருக்காரு. நிறைய பேர் வருவாங்க, விசுவாசத்தில் இறங்குங்க பாஸ்டர். விசுவாசத்தில் இறங்கி நான் காசுக்கு எங்கே போவேன்? ஃபாரின்லாம் இப்போல்லாம் யாருமே கொடுக்கறது கிடையாது. இது கட்டடத்துக்குலாம் யாருமே கொடுக்கறது கிடையாது. மற்றதுக்கு கூட கொடுக்க மாட்டேன்றாங்க. அது மாதிரி நான் கேட்டு பழக்கமும் இல்லை எனக்கு. நான் யார்கிட்ட உங்ககிட்ட வந்து நான் என்ன செய்ய முடியும்? கடன் வாங்கி கொடுங்கன்னு சொல்ல முடியுமா? உங்ககிட்ட சொன்னா வேதத்தை நான் மதிக்காதவன், வேதத்துக்கு புறம்பாக பேசுகிறவன், நீ கடன் வாங்காது இருப்பாய் இந்த வேதவசம் சொல்லுது. நான் மறுபடியும் உங்ககிட்ட வந்துட்டு நீங்க கொடுக்கலன்னா உங்க வாழ்க்கையில சாபம் வந்துடும் சொன்னா என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அதெல்லாம் பைபிள்ல இல்ல. நான் உங்களை மனிப்புலேட் பண்றவனா மாறிடுவேன். ஏன்னா எனக்கு இருக்கிற ப்ரெஷர்.
அப்படி நான் ஊழியம் செய்ய தேவையில்லை. அருமையானவர்களே, தேவன் தன்னுடைய ராஜ்யத்தை அவர் கட்டுகிறார். நாம ஃபெய்த்ஃபுல்லா இருந்தாவே போதும், நாம அவருக்கு உண்மையாக இருந்தாவே போதும், அவர் எல்லா வேலையும் செய்வார் என்பதை பார்க்கிறோம். நாம நம்மளை மற்றவங்களோட கம்பேர் பண்ண தேவையில்லை, மற்றவங்களோட நம்ம போட்டியெல்லாம் கிடையவே கிடையாது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறோம்னு வச்சுங்களேன், ஓடுறது வேகமா ஓடுறது மட்டும் பத்தாது, பக்கத்தில் உள்ளவங்களை பார்க்கக்கூடாது. அவர் எங்க வராரு அப்படின்னு சொல்லி எந்த லைன்ல இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா அவ்வளவுதான். யாரெல்லாம் எனக்கு கை தட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவர் உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் ரன்னிங் பர்சனா இருக்கலாம், ஆனா பக்கத்தில் உள்ளவங்களை பார்க்கிறாரு, மேல உள்ளவங்களை பார்க்கிறாருன்னா, ஏன்னா இதெல்லாம் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். யாரும் வின் பண்றது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அவர் வந்துட்டாரு அப்படிலாம் கிடையாது. ஒரு மில்லி செகண்ட்ல என்னது அவர் உங்களை அடிச்சிட்டார் அப்படின்னு தான் போயிடும். மெடல் நமக்கு கிடைக்காது. நம்ம யாரையும் பார்க்க தேவையில்லை, நம்ம லேனுக்கு ஆண்டவர் நமக்கு லேன் போட்டிருக்காரு, அதை நம்ம பார்த்துக்கிட்டே ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம போயிட்டு ஃபினிஷ் லைனை தோணும், ஆண்டவர் கொடுத்த அந்த வேலையை நம்ம என்ன செய்யணும், முடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நமக்கு ஒரு கோலாக இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க கிறிஸ்து பெருக வேண்டும், கிறிஸ்து பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். அதுதானே நம்முடைய ஊழியத்தினுடைய கோலே, நம்ம சிறுக வேண்டும் அப்படிங்கிறதானே கோலே. அப்ப அதை நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னா என்னது, பிரைஸ் தி லார்ட், நம்ம பண்ணிட்டோம், நல்ல காரியத்தை செஞ்சிட்டோம். கிறிஸ்து பெருகி கொண்டே இருக்க வேண்டும், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆனா நம்முடைய நம்ம என்ன, இந்த ஹார்ட், நம்முடைய இதயம் என்ன சொல்லும் அப்படின்னா, எல்லாத்தையும் கண்ட்ரோல்ல வச்சுக்க, நீ தான் முக்கியமா இருக்கணும், யாரும் உன்னைய கீழே தள்ளிடக்கூடாது, உன் தலையில ஏறி நின்றக்கூடாது, எல்லாம் பார்த்துக்க, நீ தான் பெரிய ஆளு, நீ தான் இங்க இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லும். ஆனா நான் சொல்றேன் பாருங்க, நான் என்ன காட்டிலும் உங்களை காட்டிலும் நம்ம காட்டிலும் ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பெருகும் போது, நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து பெருகும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்முடைய எல்லா தீர்மானங்களையும் அவர் தான் என்ன செய்வார், ஆட்சி பண்ணுவார். நம்முடைய எல்லா தீர்மானங்கள் மேல அவர் தான் அதிகாரத்தை வச்சிருப்பாரு. அவருடைய வார்த்தை தான் நம்முடைய சிந்தனையை வடிவமைக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அவருடைய மகிமை தான் நம்முடைய கோலால் இலக்காக இருக்கும். அவருடைய நோக்கம் தான் நம்முடைய வாழ்க்கையே நடத்தும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் பெருகுன்னா இப்படி கிடையாது, எப்போ பார்த்தாலும் நான் ஆண்டவர் பற்றியே தான் பேசிட்டு இருப்பேன். சில சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் பற்றியே தான் பேசுவேன், ஆண்டவர் பற்றி பேசாமல் இருக்கு. ஆனால் எல்லாம் பேசுறதெல்லாம் ஆண்டவர், ஆனால் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு மகிமையே கொண்டு வராது. அந்த மாதிரி சில ஆட்கள் இருப்பாங்க. என்னமோ சொல்லுவாங்க, எனக்கு அது வரமாட்டேங்குது. ஓகே, அதை நம்ம விட்டுடலாம். நம்ம ஆண்டவர் தான் பெரியவர், ஆண்டவர் தான் பெருக வேண்டும் என்று நினைத்தோம் என்றால், will shift from what do I want to what honors Christ. எனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கறத விட்டு, ஆண்டவருக்கு என்ன மகிமை தரும், ஆண்டவருக்கு என்ன கனத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேச ஆரம்பிப்போம். அருமையானவர்களே, அப்படியே சிந்திக்க ஆரம்பிப்போம். அப்ப சிறுகிறதுனா என்ன, பெருகிறதுனா இது ஆண்டவர் ஆள வைக்கிறது. சிறுகிறதுனா என்ன, ரைட்லி ஆர்டரிங் தி செல்ஃப் அண்டர் கிரைஸ்ட். உங்களுக்கு நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் சர்ச்சில், ஈகோ தப்பு கிடையாது, ஆனா அன்சரண்டர்ட் ஈகோ இஸ் ராங். சுயம் அப்படிங்கிறது, அதாவது நல்ல சுயம்னு ஒன்று இருக்கு, அது தப்பே கிடையாது. நான் நல்ல சுயம் இருந்துச்சுன்னா என்ன செய்வேன், ஷேவ் பண்ணுவேன், முடிய கொஞ்சம் நல்லா தலைவாரிட்டு வருவேன், போகிற இடத்துல நம்மளை யாரும் என்னது அசிங்கமாக நிற்கக்கூடாது அப்படின்னு நான் போவேன், ஒழுங்காக பேசுவேன். இதெல்லாம் சுயம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் எனக்கு இருக்கும். ஆனால் கெட்ட சுயம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை தூக்கி முன்னாடி போட்டுரும் எல்லாருமே. நாங்கள் அன்றைக்கி ஒரு தடவை நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், யார்கிட்ட இருந்து எனக்கு ஞாபகம் இல்லை, பேசும்போது சொன்னாங்க, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பு கொடுத்தாரு, ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்கான டிப் என்ன அப்படின்னா, உங்கள் முன்னாடி இருக்கவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாதுன்னு நினச்சிக்கோங்க, தைரியமாக பேசுங்க. நான் சொன்னேன், எங்கள் சர்ச்சில் அப்படி பண்ண முடியாது, ஏன்னா நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாமே தெரியாது, ஒரு விவரம் தெரிஞ்சவங்களாக தான் இருக்கிறாங்க. அதனால தான் நான் நிறைய ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதாக இருக்குது, நிறைய படிக்க வேண்டியதாக இருக்குது. நான் யாருக்கும் எதையும் சொல்லி ஏமாற்ற முடியாது அப்படின்னு தான் நான் உங்களை பற்றி பெருமையாக நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா, ஓ ரைட், அப்படிதான் நான் நினைக்கிறேன். நான் என்ன, எல்லாருக்கும் ஒன்றுமே தெரியாது, நான் தான் அறிவாளி அப்படின்னு நினைக்க முடியாது. அருமையானவர்களே, சுயத்தை எல்லாத்துக்கும் மேலே போட்டேன் அப்படின்னா, அது என்னை பெருக வைத்துக் கொள்கிறேன் அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். என்னுடைய கண்ட்ரோலை நான் விட்டு கொடுக்க வேண்டும். ரெக்கக்னிஷன் தேவையில்லை, கம்பேரிசன் தேவையில்லை. நான் செல்ஃப் ட்ரிவன் ஆம்பிஷனோட நான் வாழ தேவையில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார் அப்படின்றத நான் மனதில் வைக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஐ எம் வொர்த்லெஸ்,
இப்படி சொல்றதா? நான் வந்து ஒரு புழு, நான் வந்து ஒரு தொடப்பங்கிட்ட, நான் வந்து ஒரு தூசி அப்படின்னு சொல்றதா? அதுவா? இல்ல, அது கிடையாது. worth less அப்படின்னு சொல்றது இல்ல. God has given you worth. ஆண்டவர் உங்களுக்கு தகுதியை கொடுத்திருக்கார். God has created you in his image. அவர் உங்களை அவருடைய சாயல்ல படைச்சிருக்காரு. என்ன சொல்லக்கூடாதுன்னா I am the ultimate ன்னு சொல்லக்கூடாது. நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிடக்கூடாது. கிறிஸ்து தான் எல்லாமே சொல்வது தான் நான் சிறுகுவது என்று பொருள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம இயேசுவை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீங்க வந்து பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் ஆண்டவரே. அப்படின்னா நீங்க எல்லா இடத்துலையும் ஆட்சி பண்ணுங்க என்னுடைய வாழ்க்கையில. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நம்ம ஜெபம் பண்ணலாமா? இந்த காலை வேளையில ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே நீங்க பெருகணும், நான் சிறுகணும் ஆண்டவரே. நீங்க மட்டும்தான் பெருகணும் என்னுடைய வாழ்க்கையில, நான் சிறுகணும் ஆண்டவரே. என்னுடைய தீர்மானங்கள், என்னுடைய உணர்வுகள் எல்லாத்துலையும் நீங்க தான் ஆட்சி பண்ணணும் ஆண்டவரே.